நான்காவதாக இயேசுவின் முக்கிய 3 அப்போஸ்தலர்களில் 3ஆவதாக வரக்கூடிய இயேசுவுக்கு அன்பான சீசனாக இருந்த யோவானை பார்க்க போகிறோம். இவர் தான் அருளப்பர், கிருபை பெற்றவன் யோவான், யாக்கோபின் சகோதரன், செபதேயுவின் குமாரர்கள் ஒருவன். யோவானை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லுங்க அப்படின்னா திவ்ய வாசகனாகிய யோவான். சரிங்களா? சீசர்களில் எல்லோருக்கும் இளையவன், கடைசியாக மரித்தவன், இயேசுவுக்கு பிரியமானவன், இயேசுவின் மார்பிலை சாய்ந்திருந்தவன், இயேசுவுக்கு அன்பா இருந்தவன். சரிங்களா? ராபோஜனத்தில் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவன். யாக்கோபோடு இவனும் சேர்த்து போனர்கேஸ் என்று அழைக்கப்பட்டவன். ஆள் தான் சாப்பிட்டா இருப்பாரு, அன்பா இருப்பாரு, ஆனா பேச்சு இடியாய் பேசுபவன், இடி முழக்கமாய் பேசுபவன். சரிங்களா? ஏன்னா ரொம்ப கோவப்படுவார். இவர் அன்பா தான் இருப்பாரு, ஆனா கோவப்படுவாரு. லூக்கா 9:54 இயேசு சமரியா பக்கம் போகும்போது அந்த சமரியாவில் உள்ள கிராமத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப பாருங்க, யாக்கோபும் யோவானும் கோபம் கொண்டு இயேசு என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களை, சமரியா கிராமத்தை அழிக்க ஆசைப்பட்டு, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? கேட்டது யாரு? இயேசுவுக்கு அன்பாக இருந்த இந்த யோவான். கேட்கும்போது, என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு இவர்களை கடிந்து கொள்கிறத பார்க்கலாம். இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன் பாருங்க, என்ன கேட்கிறான் பாருங்க, எலியாவை போல அக்னி இறக்கி இவங்களை அழிக்க நாங்கள் அழிக்க உமக்கு சித்தமா? அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா, ஜீவனை இழந்து போனதை பெற்றுக் கொடுக்க வந்திருக்காரு. இவர் அழிவை பத்தி பேசுறத பார்க்கலாம். சரிங்களா? இயேசுவின் சிலுவை காட்சியை, கல்வாரி காட்சியை கண்ணார கண்டவன். அநேகர், எல்லா சீசர்கள் ஓடி போன பொழுதும், ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு யோவானை காட்டுறதே பார்க்கலாம். சரிங்களா? அதிசயமாய் தப்பினான். இவனை பற்றி அநேக ஆதாரமற்ற நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. அதாவது இயேசுவுக்கு பிறகு ஊழியம் செய்யும்போது இவர் ஊழியத்தை எதிர்த்து கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் இவரை போட்டதாகவும், அதிலிருந்து அவர் தப்பித்ததாகவும், பாம்பு கடிக்கப்பட்டு இவர் மறிக்காமல் இருந்ததாகவும் அநேக விஷயங்களை இவரை பற்றி எழுதியிருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இவன் ஒருவன் மாத்திரமே இயேசுவின் சீசர்களில் இயற்கை மரணம் எய்தியவன். யோவான் மாத்திரமே இயற்கை மரணம் எய்தியவன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க, பேதுருவும் யோவானும் ஃப்ரெண்ட்ஸு. யோவானும் பேதுருவும் தான் இயேசு உயிர் தெழுந்தோன்னே ஓடுறது. அதை பேதுரு முந்தி ஓடினது இந்த யோவான். அதனால கேட்பார் இயேசுட்ட, இவனுடைய காரியம் என்ன அப்படிங்கும்போது, நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு கேட்கறதுனால யோவான் இன்னும் மறிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய வெளிப்பாடுகளை பெற்றவன். இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, தானியேல் நிறைய ரகசியங்கள் எழுதி முத்திரை போட்டவன். தானியேலை பற்றி வேதம் சொல்லுது, நீ மிகவும் பிரியமானவன். அப்போ பிரியமானவனுக்கு தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அதே போல இவன் இயேசுவுக்கு அன்பானவன். அதனாலே அந்த பத்ம தீவில் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகி பவுல் 3ஆம் மணி வரைக்கும் போனேன், அறியப்படாத பாஷையை கேட்டேன்னு சொல்றாரு. ஆனா பவுலை விட பயங்கரமான ரகசியங்களை பார்த்தவன் இந்த யோவான். என்ன புத்தகத்தில் மோசையை பற்றி ஒரு வசனம் இருக்கும், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசி இருந்தால் கர்த்தராகிய நான் என்னை தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தின் மூலம் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் முன்மொழியுள்ளான், அவனோடு நான் முகமுகமாக பிரதிட்சமாக பேசுகிறேன். தேவனுடைய சாயலை அவன் காண்கிறான்னு மோசேக்கு ஒரு பெரிய கணத்தை தேவன் கொடுக்குறார் இல்லையா? அதே போல இந்த யோவானை தேவன் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்தப்பட்டு என்ன சொல்றாருன்னா, நீ கண்டவைகளையும் காண்கிறவைகளையும் இனி சம்பவிக்க போறவைகளையும் எழுதி முத்திரை போடாதே அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். சரிங்களா? அப்படியாக வெளிப்பாடு பெற்றவன். உலகமே ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சு ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை வெளிப்படுத்தின விசேஷம் தான். இனி சம்பவிக்க போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோவானுடைய எழுத்துக்களை ஆராய்ந்து அவர்கள் படிக்கிறதே பார்க்கலாம். நிறைய வெளிப்பாடுகளை பெற்றவன் இந்த யோவான். சரிங்களா? கடைசி சமயத்தில் எபேசு பட்டணத்தில் அவன் ஊழியர் செய்து மரித்தான். கடைசி நாட்களில் இவனுடைய வார்த்தைகள் என்னவா இருந்தது? முதிர் வயதான மரிக்க போறதுல சரியா 100 வயதில் மரித்தான்னு சொல்றாங்க. சிறு பிள்ளைகளே ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். சிறு பிள்ளைகளே ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயற்கை மரணம் இவனுக்கு மட்டும்தான்.